எல்லோருக்கும் ஹாய். நடிப்பு அரக்கன், நடிப்பு அசுரனும், இந்தியன் ப்ரூஸ்லினும் எல்லாருனாலையும் செல்லமாக அழைக்கப்படுறாரு தனுஷ். தனுஷ் துள்ளுவதோ இளமை படத்தின் மூலமாக இளம் நடிகரை ஆரம்பித்து இன்னைக்கு ஒரு நடிகராக, சிங்கராக, ப்ரொடியூசராக, டைரக்டராக, லிரிசிஸ்டாக இன்னைக்கு தமிழ் சினிமாவில் தனக்குன்னு அசைக்க முடியாத இடத்தை பிடிச்சி வச்சிருக்காரு தனுஷ். தமிழ் சினிமா மட்டும் இல்லை, உலக சினிமாக்கே பெஸ்ட் ஆக்டராகவும் இருக்கார். நிறைய ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு. நிறைய டைரக்டர்ஸ் தனுஷை வச்சு படம் பண்ணணும்னு காத்துட்ருக்காங்க. நிறைய டைரக்டர்ஸ் அடுத்தடுத்து படமும் பண்ணியிருக்காங்க. இப்படி தமிழ் சினிமாவில் தனுஷை வச்சு படம் திரும்ப திரும்ப எடுத்த இயக்குநர்களோட லிஸ்ட்டை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். கஸ்தூரி ராஜா. தனுஷ் அவங்க அப்பா தமிழ் சினிமாவில் துள்ளுவதோ இளமை படத்தின் மூலமாக 2002 அறிமுகம் பண்ணார். தனுஷ் இளம் நடிகரை அறிமுகமாகி படம் நல்லா போச்சு. தன்னோட பெஸ்ட் ஆக்டிங்கை அதில் காட்டியிருப்பார் தனுஷ். அப்புறம் அதே கஸ்தூரி ராஜா தனுஷை வச்சு அகைன் 2004 ட்ரீம்ஸ்னு ஒரு படம் எடுத்தார். படம் நடித்த மாதிரி போல. கஸ்தூரி ராஜா, துள்ளுவதோ இளமை, ட்ரீம்ஸ். செல்வராகவன். தனுஷோட அண்ணன் டைரக்டர் செல்வராகவன் தனுஷை இன்னைக்கு இப்படி கொடிகட்டி பறக்க ரொம்ப முக்கிய பங்கு இவருக்கு இருக்குது. ஒரு முழு நடிகராக தனுஷை உருவாக்கிய பெருமை செல்வராகவனுக்கே சேரும். துள்ளுவதோ இளமை படத்தில் ஸ்க்ரீன் பிளே செல்வராகவன் தான் பண்ணியிருக்காரு. 2003 காதல் கொண்டேன்னு ஒரு படத்தை தந்து தனுஷை ஒரு பயங்கரமான ஆக்டராக உருவாக்குனாரு செல்வராகவன். அப்புறம் புதுப்பேட்டையில் ஒரு படத்தை கொடுத்து தனுஷ் இப்படியும் நடிப்பார்னு செஞ்சு காட்டினாரு செல்வராகவன். அப்புறம் மயக்கமன்ன படத்தையும் நானே ஒருவன் படத்தையும் செல்வராகவன் டைரக்ட் பண்ணார். செல்வராகவன், காதல் கொண்டேன், புதுப்பேட்டை, மயக்கமன்ன, நானே வருவேன். மித்ரன் ஜவஹர். டைரக்டர் மித்ரன் ஜவஹருக்கும் தனுஷுக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது. அடுத்தடுத்து ஹிட் படங்களை கொடுத்துருக்காங்க. யாரடி நீ மோகினின்னு தனுஷ் நயன்தாரா நடித்த சூப்பர் டூப்பர் ஹிட் படத்தை மித்ரன் ஜவஹர் தான் கொடுத்தாரு. அப்புறம் குட்டி படத்தையும் உத்தமபுத்திரன் படத்தையும் கொடுத்தாரு மித்ரன் ஜவஹர். அப்புறம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தனுஷ், நித்யா மேனன், பாரதி ராஜா, பிரகாஷ்ராஜ் நடித்து வெளிவந்த மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் திருச்சிற்றம்பலம். இந்த படம் நல்ல வசூலையும் கொடுத்துச்சு. மித்ரன் ஜவஹர், யாரடி நீ மோகினி, குட்டி, உத்தமபுத்திரன், திருச்சிற்றம்பலம். துரை செந்தில்குமாரும் தனுஷும் சில படங்கள் பண்ணியிருக்காங்க. தனுஷ் திரிஷா நடித்து வெளிவந்த ஹிட் அடித்த படம் கொடி. நல்ல ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே உள்ள படம். அப்புறம் துரை செந்தில்குமார் தனுஷை வச்சு பட்டாசுன்னு ஒரு படத்தை கொடுத்தாரு. படம் நினச்ச மாதிரி சரியாக போகல. துரை செந்தில்குமார், கொடி, பட்டாஸ். அருண் மாதேஷ். டைரக்டர் அருண் மாதேஷ் தனுஷை வச்சு டிஃப்ரெண்ட் ஜானரில் கேப்டன் மில்லர்னு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்தை கொடுத்தாரு. அப்புறம் இளையராஜாவோட லைஃப் ஸ்டோரி சொல்கிற ஒரு படத்தை தனுஷை வச்சு டைரக்ட் பண்ணிட்டு வர்றாரு அருண் மாதேஷ், கேப்டன் மில்லர், இளையராஜா. ஆர் சுராஜ் தனுஷை வச்சு சில படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. தனுஷ் தமன்னா நடித்து வெளிவந்த சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் படிக்காதவன் தாறுமாறான ஹிட் ஆச்சு. அப்புறம் தனுஷை வச்சு மாப்பிள்ளைன்னு ஒரு படத்தை கொடுத்தாரு சுராஜ், படிக்காதவன், மாப்பிள்ளை. டைரக்டர் ஆர் வேல்ராஜ் தனுஷை வச்சு 2 படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. சிவில் இன்ஜினியர்ஸோட கெத்த காட்டுற படம் வேலையில்லா பட்டதாரி. தனுஷ் இந்த படத்தில் மாசா, கிளாஸா, ஸ்டைலாக நடிச்சிருப்பார். அப்புறம் தனுஷை வச்சு தங்கமகன்னு ஒரு படத்தை கொடுத்தாரு ஆர் வேல்ராஜ், விஐபி, தங்கமகன். டைரக்டர் பாலாஜி மோகன் தனுஷை வச்சு டைரக்ட் பண்ண படம் மாரி. தனுஷ், காஜல் அகர்வால் நடிச்சிருப்பாங்க. படம் தாறுமாறான ஹிட் ஆச்சு. அப்புறம் மாரி பார்ட் 1 நல்லா போனனால பார்ட் 2 எடுத்தார் பாலாஜி மோகன். பட் சரியாக போல பார்ட் 1 அளவுக்கு. பாலாஜி மோகன், மாரி 1, மாரி 2. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வெற்றிமாறன். இயக்குனர் வெற்றிமாறன் தனுஷை ஒரு ஆக்டராக செதுக்குனாருன்னே சொல்லலாம். தனுஷை வச்சு 4 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. 4 படமும் சூப்பர் டூப்பர் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. பொல்லாதவன்னு ஒரு படத்தை கொடுத்து தமிழ் சினிமாவில் இவரும் பெரிய ஹீரோன்னு எல்லார் வாயிலையும் சொல்ல வச்சவர் வெற்றிமாறன். அப்புறம் ஆடுகளம்னு ஒரு நேஷனல் அவார்ட் ஃபிலிமும் கொடுத்தவர் வெற்றிமாறன். அப்புறம் வடசென்னைன்னு ஒரு மெகா பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்து மிரட்டிட்டாரு வெற்றிமாறன். 4வது படமாக தனுஷோட அசுரத்தனமான நடிப்பை வெளியே கொண்டு வர வச்சு அசுரன்னு ஒரு சூப்பர் டூப்பர் மெகா பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்து படிப்படியாக செதுக்கின பெருமை வெற்றிமாறனுக்கே சேரும். தனுஷ் இன்னைக்கு இப்படி ஒரு உச்சத்தில் இருக்காருன்னா அவரோட டைரக்டர்ஸ்க்கும், குறிப்பாக செல்வராகவனுக்கும், வெற்றிமாறனுக்கும் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. இப்படி தனுஷை நிறைய டைரக்டர்ஸ் திரும்ப டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச காம்போவை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை.